Hello students, welcome to Solve by Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.4ல 5th sum. A family of 3 people went out for dinner. The cost of 2 dosa, 3 idli, 2 vadai is 150 rupees. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் 1 தோசா 1 இட்லி 1 வடையை வந்து XYZ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 2 தோசா 3 இட்லி 2 வடை, அதாவது 2x plus 3y plus 2z equal to rupees 150. ஸோ 150 இது ஈக்குவேஷன் 1. அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் 2 தோசா 2 இட்லி 4 வடை, அதாவது 2 தோசா 2 இட்லி 4 வடை ஈக்குவல் டு 200. இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகுங்கிறனால நான் 2ஆல் டிவைட் பண்ணியும் எழுதிக்க போகிறேன். ப்ளஸ் 2z இது z ஈக்குவல் டு 100. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். தென் தேர்டு 5 தோசா தென் 4 இட்லி 2 வடை ஈக்குவல் டு 250 rupees. ஸோ இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இதை வச்சு தான் நம்ம XYZோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு XYZ, அதாவது ஃபஸ்ட் இதோடது 2 3 2, தென் செகண்ட் இதோடது 1 1 2, தென் லாஸ்ட் 5 4 2. ஸோ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணால் 2 into 2 minus 8 minus 3 into 2 minus 10 plus 2 into 4 minus 5. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணால் 2 into minus 6 minus 3 into minus 8 plus 2 into minus 1. ஸோ minus 6 plus minus 12 plus 24 minus 2. ஸோ அப்போ 14 10. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ 10. அடுத்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு காலமுக்கு பதிலாக நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மை எழுதுகிறோம். என்ன வரும், ஃபஸ்ட்டு 150 தென் 100 அப்புறம் 250, மீதியெல்லாம் போனதில் இருக்கிறதே எழுதிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 150 ப்ராக்கெட்டில் 2 minus 8 minus 3 100 2s are 200 minus 500 plus 2 400 minus 250. ஸோ அதாவது 150 into minus 6 minus 3 into minus 300 plus 2 into 150. ஸோ என்ன வரும், இது minus 900 minus into minus plus ஆகிடும், plus 900 plus 300. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு 300 கிடைக்கும். அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் y, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காலம் அப்படியே எழுதிக்குவோம். yங்கிறனால செகண்ட் காலம் மாற்றுவோம். 150 100 250, தேர்டு காலம் அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ 2 into 100 200 minus 500 minus 150 என்ன வரும், 2 minus 10 plus 2 250 minus 500. ஸோ இதை இது பண்ணும்போது 2 into 300 minus 150 into minus 8 plus 2 into minus 250. ஸோ அப்போ 600 plus 1200 minus 500. ஸோ இது minus 300ங்கிறனால minus 600. ஸோ இப்போ இது இதாகும் போது நம்மளுக்கு வெறும் 100 தான் வரும். அடுத்து சிமிலராக டிட்டர்மினன்ட் ஆஃப் Z எழுதணும். அதுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் காலம் அப்படியே எழுதிக்கணும், மீதி இதை மட்டும் நம்ம மாற்றுறோம். ஸோ ஃபஸ்ட் 215 314 150
100, 250. இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 into 250 minus 400 minus 3 into 250 minus 500 plus 150 into 4 minus 5. ஸோ இதை நம்ம இது பண்ண போகிறோம். 2 into minus 150 minus 3 into minus 250 plus 150 into minus 1. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் minus 300 plus 750 minus 150. ஸோ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது 300. ஸோ இதை வச்சு நம்ம XYZோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிறது என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ், சாரி டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 300 by 10. அப்போ இது வந்து 30. தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் y is equal to determinant of y by determinant, அதாவது 100 by 10, that is equal to 10. ஸோ நம்மளுக்கு 2 கிடச்சிருச்சு. ஃபைனலாக இசட்ங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் இசட் பை டிட்டர்மினன்ட், அதாவது 300 by 10, that is equal to 30. ஸோ எக்ஸோட வேல்யூ 30, ஒய்யோட வேல்யூ 10, இசட்டோட வேல்யூ 30. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் 3 தோசா 3 இட்லி 6 இட்லி 6 வடை இது வந்து 350க்கு கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 3x plus 6y plus 6z, அதாவது 3 into 30 plus 6 into 10 plus 6 into 30. So that is equal to 90 plus 60 plus 180, 330. அப்போ டோட்டலாக இதுக்கு வந்து rupees 330 தான் ஆகும். ஆனால் அவங்கக்கிட்ட rupees 350 இருந்தது, அதனால் இதை பே பண்ண முடியும். அப்போ என்ன எழுதலாம்? since they had rupees 350, they will be able to pay the bill.